நீங்கள் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம www.panjabakshi.co.in அப்படிங்கிறதுல உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதையும் அடுத்த வருடத்திலிருந்து புத்தகத்துக்கு பதிலாக இந்த வெப்சைட் தான் இயங்க போகிறது. தேவைப்படுவோர் இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்துங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 20/7/2026 அருமையான ஆடி மாதம், பராபர வருடம், ஆடி மாதம், கடக மாதம், கிரீஷ்ம ருது, தட்சிணாயன காலம், ஜூலை திங்கள், அருமையான வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம சாமிநாதன் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பார். திங்கட்கிழமை வேலைக்கு செல்லுங்கள் அப்படிங்கிறத போட்டே இருப்பார். திங்கட்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போகாம அதுக்கு 1000 காரணம் சொல்பவர்கள் வாழ்க்கையில் வளர்வதே இல்லை. நீங்க திங்கட்கிழமை உங்களுக்கு ரெகுலர் லீவு அப்படிங்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. ஆனா இந்த வார லீவ் எல்லாம் இருக்கும், வார லீவு, மாத லீவு, அந்த மாதிரி அவங்களுக்கு இது பொருந்தாது. திங்கட்கிழமை அன்னைக்கு வேலைக்கு செல்லணுங்கிற கட்டாயத்தில் இருந்தாலும் நீங்க திருப்பூர்ல தான் சின்ன ஞாயிற்றுக்கிழமைன்னு பேரு. அந்த மாதிரி சின்ன ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி வாழ்க்கையில் இது வரைக்கும் பல பேர் இன்னும் முன்னுக்கு வரவே இல்லை. அவங்க எல்லாம் முன்னுக்கு வரணும் அப்படின்னா திங்கட்கிழமை சந்திரனோடு வேகமாக எழுந்து வேகமாக ஓடுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். அருமையான திங்கட்கிழமை நாள், வார தொடக்கம் எல்லாம் நல்லபடியா அமையட்டும். வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 8:29 வரைக்கும் சஷ்டி, அதன் பின்பு சப்தமி, நாள் முழுவதுமே அஸ்தம் நட்சத்திரம். அதிகாலை 12:44 வரைக்கும் பரீகம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு இரவு 11:46 வரைக்கும் சிவம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி, யோகி புதன், அவயோக நட்சத்திரம் சித்திரை, அவயோகி செவ்வாய். அதன் பின்பு சித்தம் நாமயோகம். காலை 8:29 வரைக்கும் தைத்துளை சுக்கிரன், அதன் பின்பு இரவு 8:35 வரைக்கும் கரசை சந்திரன், அதன் பின்பு மணிசை காரணம் சூரியன். வாங்க கிரக சூழ்நிலை பார்க்கலாம். செவ்வாய் ரிஷபத்துல, புதன் மிதனத்துல, சூரியன் குரு 2 பேரும் கடகத்துல, குரு உச்சம், சுக்கிரன் கேது 2 பேரும் சிம்மத்துல, சந்திரன் கன்னியில, ராகு கும்பத்தில், மீனத்தில், சனி பகவான். வாங்க நம்ம 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை
50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்களை பார்த்தோம். நீங்கள் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம www.panjabakshi.co.in அப்படிங்கிறதுல உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதையும் அடுத்த வருடத்திலிருந்து புத்தகத்துக்கு பதிலாக இந்த வெப்சைட் தான் இயங்க போகிறது. தேவைப்படுவோர் இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்துங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர்.